அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய போகிறார், இந்த குரு பகவானுக்காக நாம் என்னவெல்லாம் செய்ய போகிறோம், செல்வங்களையும் புகழையும் பூர்வ ஜென்ம பலன்களையும் நம்ம எப்படி வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நம்பிக்கை உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய வீடியோவாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு தயாராகிடுங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்காக பொழுதுபோக்கு வீடியோக்கள் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். சந்தோஷம். இதுவரை அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக படாத பாடு பட்டு வரீங்க. மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை, கழுத்தை நெரிக்கிற கடன், குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை, சொந்த வீடு இல்லை, சொந்தமாக இருந்த நிலமெல்லாம் போச்சு, எல்லாத்தையும் அடகு வச்சு முடிச்சாச்சு, மன உளைச்சலில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதனால் குடும்பம் பிரச்சனையில் இருக்குது, சில குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஒரு கடினமான மனிதராக, அதாவது யார் பழக வந்தாலும் கோபத்தில் தெரிக்கிறது, ஆளை பார்த்தாலே இவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய உடலும் மனமும் சோர்ந்து போயிருப்பது, இந்த தோல்வியை, துரோகத்தை, கஷ்டங்களை மறைக்கிறதுக்கு வெளியே எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுறது, உங்கள்கிட்ட துணிஞ்சு யாருமே பேச முடியாத அளவுக்கு முரட்டுத்தனமாக நடந்துகிறது. இத்தனை காலம் வாழ்க்கையை மிக கொடூரமான வாழ்க்கையாக, வாழ்க்கையில் எந்த சுகங்களையும் அனுபவிக்காம வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் என் அன்பு நண்பர்களும் தோழிகளும். இந்த ராசி நண்பர்களும் தோழிகளும் எல்லாருமே அப்படியா அப்படின்னா எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்க வர மாட்டாங்க. பிறவியிலேயே கோடீஸ்வரர்களாக பிறந்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வர மாட்டாங்க. அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவர்களுடைய பூர்வ ஜென்ம பயன்கள் அப்படி. பெத்தவங்க ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காங்க, பாவங்களை கழித்து புண்ணியத்தை சேர்த்திருக்கிறார்கள். இல்லைன்னா பாவங்களை சேர்த்து கொண்டு இப்ப சுகமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதை குழந்தைகள் தான் அனுபவிக்கணும், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் அனுபவிச்சாகணும். இப்படி சொகுசா வாழ்ற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வீடியோ இல்லை. வாழ்க்கையில் நம்ம சொன்ன இந்த கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வீடியோ. இப்படிலாம் ஏன் கஷ்டப்படுறீங்க? தேடி வந்த பல வாய்ப்புகளை கொஞ்சம் சிந்திக்காம அவசரப்பட்டு கோபப்பட்டு வாய்ப்புகளை நழுவ விட்டு விடுவது, அப்புறம் ஐயோ நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு துடிக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்து விட்டது. உங்க வாழ்க்கையே அப்படியே தோசை மாதிரி பிரட்டி போடுற அளவுக்கு ஒரு அற்புதமான காலம். நம்பியவர்களுக்கு பொன்னான காலம், நம்பாதவர்களுக்கு பொய்க்காலம். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு நீங்க போக போறீங்க, மிக உயரமான இடத்துக்கு. இந்த குரு பகவான் வந்திருக்கிறார் உங்களை தூக்கிவிட. இந்த ஜாதகத்துல சில கிரகங்கள் நகர்வு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. சனி, ராகு, கேது, குரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பயிற்சிகள். இந்த பயிற்சியினால வாழ்க்கையில மனுஷனுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பிறவி பலன் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா கோச்சார ரீதியா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகள் இது. அப்ப குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவா மாறின சம்பவங்கள் நடந்திருக்கு. எதிர்பார்க்க முடியாத மாற்றம், வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டிருக்கு. அதுபோல உங்களுக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலம் பொருளாதாரம், அமைதி, மகிழ்ச்சி இது வரைக்கும் இல்லைன்னா அடியோட மாறி உங்களுக்கு கிடைக்க போகுது. கடனை எல்லாம் அடைக்க போறீங்க, சுப செலவுகள் செய்ய போறீங்க, சொந்த நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்க போறீங்க. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்களும் வாழ போறீங்க. நல்லதே நடக்கும், இது உண்மை. இவருக்கு புது பணம் வந்திருக்கு, அதனால தான் இப்படி ஆடுறார் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க, அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்படி புது பணம் வந்தவர் போல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த ஒரு வருடத்தில் 5 வருடமாக பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்தது. விபரீத யோகம், அதிர்ஷ்ட யோகம். இந்த ஒரு வருஷத்துல உங்களின் வாழ்க்கை புதிய உச்சத்தில் தொடப்போகிறது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என் அன்பு தோழிகளே, பிள்ளைகளே, நண்பர்களே? சாதனைகளை குவிக்கப் போகிறீர்கள். அது மட்டும் இல்ல, குபேர யோகம். குரு பகவான் வந்தாலே குபேர யோகம் தான். நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி பிரம்மாண்டமான வீடு, 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆரோக்கியம், குடும்ப நலம், திருமணம், பணம் இது எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது. நினைச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் நிம்மதியான தூக்கம், அழகான வீடு, ஆடம்பரமான கார், நிலம், குழந்தைகள்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு குபேர யோகம் இந்த குரு பயிற்சியில் நடக்க போகிறது. யோக பலன் அப்படின்னாலே அது குரு பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நவ கிரகத்துல குரு மாதிரி எந்த கிரகமும் கொடுக்க முடியாது. முக்கியமான இடத்தை பிடிப்பவர் குரு பகவான். குடிசையில இருப்பவன் கோட்டைக்கு சென்று விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே,
பூனையாய் இருந்தவன் புலியாய் மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல உட்கார இடமே உங்களுக்கு இல்லைனாலும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே அதுதான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கோட்டையில் தூங்குறதாகவும் கார் வச்சிருக்கிறதாகவும் நிலம் வச்சிருக்கிறதாகவும் கற்பனை பண்ணிக்கங்க, கனவு காணுங்கன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? உட்கார இடம் இல்லைனாலும் சிங்க நடை போட்டு சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு வந்து விட்டது என் அன்பு தோழிகளே, தோழர்களே. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் பயிற்சி அடையப் போகிறார் நமது குரு பகவான். ஜோதிடத்தின்படி நல்ல கவனிங்க, கிரகத்தின் தெய்வமான வியாழன் ராசி மாறும் போதெல்லாம் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், சாதகமான பலன்களை கொடுக்கும். ஆனால் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் நம்ம கையில் இருக்குது. இதை நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நம்பலைன்னா முதல் படியே உங்களுக்கு சறுக்கல் தான். நம்பிக்கையோட முதல் படியை எடுத்து வச்சிருங்க. இங்கே நல்லா கவனிக்கணும், நம்பிக்கையோட முதல் படியை எடுத்து வையுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் இவ்வளவு அற்புதமான ஒரு குரு பயிற்சி கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்ன கொடுக்க போகிறது? 10ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான், 10லிருந்து பதவியை பறித்த குரு பகவான், பல இன்னல்களை கொடுத்த குரு பகவான், பல சோதனைகளை கொடுத்த குரு பகவான், பல பாடங்களை கற்றுக் கொடுத்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ குருவின் பார்வை எங்கே கிடைக்குது? 3வது வீடு, 5வது வீடு, 7வது வீட்டில் இருக்கிறது. அதுபோல குரு அமரும் 11ஆம் வீடு ஒரு அருமையான அற்புதமான வீடு, பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வீடு. அது முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடப்போகிறீர்கள். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எவ்வளவு அதிகமான பொருட்களை, செல்வங்களை, பணத்தை ஈட்டி இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதை விட ஒரு புதிய உயரத்தை, மிகப்பெரிய உயரத்தை இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் தொடப்போகிறீர்கள். எத்தனை காலமும் பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்குற வேலையில் வருமானம் இல்லை, தொழிலில் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லை, பார்க்காத துரோகம் இல்லை, அப்பப்போ நோய் வாட்டி எடுக்கிறது, நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்திலையும் இப்படி பல வருத்தங்கள், புலம்பல்கள், குழப்பங்கள், தவிப்புகள் இருந்துகிட்டு இருந்த கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறது. குரு பகவான் இருக்க பயமேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த குரு பகவான் வந்து விட்டார். அதனால கடகராசி நண்பர்களும் தோழிகளும் கொஞ்சம் நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்குங்க, தைரியமா நிமிர்ந்து உட்காருங்க. சோர்ந்து கிடந்து வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்தது போதும், எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே நம்ம வாழ்க்கை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம்தான் இந்த பயிற்சி. இனிமேல் சுறுசுறுப்பாக பணியாற்றுவீர்கள். இதுக்கு மேலே எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது, சேமிக்கணுங்கிற உணர்வு வரும், சேமிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் சிந்தித்து பேசக்கூடிய குணமும் இனிமே இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதாவது அன்போட மரியாதையோட உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டா அதை விட அதிக மடங்கு நீங்கள் பொறுமையாக உங்கள்கிட்ட நட்பை வளர்த்து கொள்வீர்கள். உங்களுடைய மன நிம்மதியும் புதிய சிந்தனையும் உடல் உபாதைகளை நீக்கும். உங்களுடைய சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் அது சரி செஞ்சிடும். நம்ம மனசுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு, நம்ம உடலுக்கும் மனதுக்கும். நம்ம மனசில் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட, ஒரு நேர்மறையான எண்ணங்களோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் பிரச்சனைகள் வராது. நல்ல தேர்ச்சி இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், மன தெளிவு இருக்கணும். அதுக்கு அதுபோல் எதிர்பாராத புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த காலகட்டத்தில். திடீர்னு ஒரு ஃபோன் கால், திடீர்னு ஒரு லெட்டர், திடீர்னு ஒரு அழைப்பு. இந்த காலகட்டத்தில் இதில் ஒன்று நடக்கும், திக்கு முக்காடி விடுவீங்க அந்த சந்தோஷத்தில். அதனால் கூடுதல் வருமானம் இருக்கும். வேலையில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் கூடுதல் வருமானத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைய போகிறீர்கள். அதனால் சமுதாயத்தில், உங்கள் வீட்டில், உறவுகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட செல்வாக்கும் புகழும் உயரும். நேற்று வரைக்கும் எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது, இன்னைக்கு எல்லாரும் நிமிர்ந்து பார்ப்பாங்க உங்களை. ஏதோ ஒரு மாற்றம், ஏன்னா தெளிவாயிட்டீங்க. இந்த குரு பகவான் உங்களை தெளிவாக்குவார். உங்கள் உடலிலும் மனதிலும் இருந்த சோர்வை நீக்கி சுறுசுறுப்பாக்குவார். மனதை தெளிய வைப்பார், புரிய வைப்பார். தயவு செஞ்சு ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்க. எந்த நேரமும் ஒரு பிரபஞ்சத்தின் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வழியிலே நீங்கள் பயணம் செய்யுங்க. உண்மை, உழைப்பு, உதவி, இந்த 3 விஷயத்தையும் எப்பொழுதுமே கடைபிடிங்க. இந்த வாழ்க்கையில் உறவுகள்கிட்ட, சொந்தங்கள்கிட்ட, நண்பர்கள்ட்ட, குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல
வேலைக்கு போகிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உண்மையாக இருங்கள். எந்த ஒரு வேலையிலையும் தொழிலையும் உங்களுடைய முழு உழைப்பை போடுங்க. உங்களால் முடியும் போதெல்லாம் உங்கள் தகுதிக்கேற்ற உதவி செய்யுங்க. இந்த 3 விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை உயரதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த 3ஐயும் கடைபிடியுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இந்த 3 மிக மிக முக்கியமானது. எழுதி வச்சுக்கோங்க. கோல்டன் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பொன்னான வார்த்தைகள். இது பொன்னான எழுத்துக்கள். எழுதி வச்சுக்கோங்க. உண்மை, உழைப்பு, உதவி. இந்த 3 விஷயமும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தோம் அப்படின்னா அத்தனை கர்ம வினைகளும் தீர்ந்து கர்ம யோகத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் இந்த பிரபஞ்சம், இந்த குரு பகவான். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களின் நேர்மையான நடந்தை எல்லாருக்கும் பிடிக்கும், பாராட்டுவாங்க. உங்களுடைய விவாத திறமை சிந்தனையோடு சிறப்பாக அதிகரிக்கும். எந்த ஒரு விவாதத்திலையும் அறிவுபூர்வமாக பேசுவீங்க, அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. முக்கியமான விவாதத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை, மதிப்பு இருக்கும், அதிகரிக்கும். குடும்பத்தில் பேசினாலும், வேலை செய்கிற இடத்துல பேசினாலும், தொழில் செய்கிற இடத்துல பேசினாலும், அரசியலில், அரசு துறையில், நீதிபதி, வக்கீல், ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக, பேச்சாளர்களாக, இப்படி நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும். சிந்தித்து பேசுவீங்க. உலகத்தை புரிந்து கொண்டு பேசுவீர்கள். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் ஆசைப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களை எல்லாத்தையும் முறைப்படுத்துவீங்க. இதுதான் பெரிய பிரச்சனை நம்ம கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுறோம், இது தேவையான செயலா, இது தேவையில்லாத செயலா, இந்த செயல் யாருக்காக செய்கிறோம், நம்முடைய ஃப்யூச்சருக்காக செய்கிறோமா, அல்லது தற்காலத்துக்கான பலனுக்காக செய்கிறோமா, குழந்தைகளுக்காக செய்கிறோமா, பெற்றவங்களுக்காக செய்கிறோமா, இப்படி இந்த செயல்களை எல்லாம் முறைப்படுத்தி வகைப்படுத்தி உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக மாற்றுவீர்கள் செயல்களை. இதுவே உங்களை எங்கேயோ கொண்டு போகும். சிந்தித்து செயல்படுவது, அதாவது இந்த செம்மறி ஆடு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டமாக போகுமா. ஏதாவது பள்ளம் இருந்ததுன்னா, எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடு விழுந்ததுன்னா அடுத்த ஆடும் விழுந்துருமா. ஏன்னா அந்த ஆடு விழுந்துருச்சு, நம்மளும் விழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தான் அந்த செம்பரி ஆட்டு கூட்டம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் இனிமே முறைப்படுத்துவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் இனிமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஒன்று உங்களுக்கு பயன்பெறணும் அந்த நிமிடம், இல்லைனா அடுத்தவங்களுக்காவது பயன்படணும். அது புண்ணியமாக உங்களுக்கு சேரணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா தேவையில்லாத வேலையை நம்ம பார்க்கறது தவறு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுபோல் வெறுப்பின்றி எல்லாருக்கும் உதவி செய்ய முயற்சி செய்வீங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாதனைகளை புரிவீர்கள், உதவி செய்வீர்கள். அந்த உதவியால் நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சாலும், தொழில் செஞ்சாலும் சாதனை செய்யக்கூடிய காலகட்டம் இது. புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. உங்களின் தேவைகள் அத்தனையும் எளிதாக பூர்த்தியாகும். நீங்கள் சம்பந்தப்பட்ட வம்புகள், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு. இனிமேல் சிந்தித்து செயல்பட போகிறீங்க. நல்லா யோசிங்க. எந்த வம்பும் வழக்கும், கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் யாருக்காக, எதுக்காக? நம்முடைய ஈகோவுக்காக இந்த கேஸ் நடக்குதா, வழக்கு நடக்குதா, அல்லது இந்த வழக்கு நடந்து அதில் நாம் வெற்றி பெற்றால்தான் உயிர் வாழ முடியுமா, அதில் நம்முடைய கௌரவம் இருக்கிறதா, நேர்மையான வம்பா, வழக்கா, அல்லது பாவங்களை சேர்க்கக்கூடிய வழக்கா? இப்படிலாம் சிந்திச்சு முடிவெடுத்து உங்களுக்கு சாதகமாக இந்த வழக்கை பயன்படுத்தி கொள்வீர்கள். உங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தியவர்கள் தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவிப்பார்கள், சேருவாங்க. துரோகம் செய்தவர்கள் காலடியில் விழுவாங்க. விழனாலும் வம்படியாக உங்கள் கூட சேருவாங்க, குழைவாங்க. தெய்வ பலத்தால் செயற்கரிய சாதனைகளை செய்வீர்கள். குரு பகவானின் அருளால் யாராலெல்லாம் முடியலையோ அந்த விஷயத்தெல்லாம் சாதனை படைப்பீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். அதனால் வெளியூருக்கு சுற்றுலா போவீங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தொழிலில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி, லோன் அல்லது பட்டா, இப்படி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செய்தி வரும். வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்வீங்க. அதற்கான அஸ்திவாரத்தை போடுவீங்க. இல்லத்தில் களவு போயிருந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா உண்மையாக நேர்மையாக உழைச்சி சம்பாரிச்சிருக்கும் போது அந்த பொருள் உங்களை தேடி வரும். இல்லைனா அதற்கு பதிலாகத்தான் இந்த பொருள் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கும். அப்படி ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, இவ்வளவு பாசிட்டிவான விஷயம் நடந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, 4
காசு சம்பாதிக்க முடியுமா, எதுலையாவது லாபம் வருமா, ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்குமா, இந்த தொழில் சிறப்பாக இருக்குமா, இந்த துறையில் நான் பெரிய பணம் பொருள் ஈட்டுவனா அப்படிங்கிற தவிப்பும் ஒரு பக்கம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஆசையையும் கனவையும் நிறைவேற்ற வருகிறார் குரு பகவான். மிக முக்கியமான விஷயம் இது. ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, குரு பகவானின் அருள் இல்லாருக்கு இவ்வுலகத்தில் வாழ்க்கை இல்லை. அதனால் பொருளை ஈட்ட, பணத்தை ஈட்ட, செல்வங்களை ஈட்ட மிக மிக முக்கியமான காரணகர்த்தா குரு பகவான். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளைய தலைவர்களே, சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, தங்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் வந்துவிட்டார். என்னங்க தங்கம்? குரு பகவான். தங்கம் குருவினுடைய உலோகம். ஒரு நாட்டின் பொருளாதார நிதி தங்கம் சார்ந்தே இருக்கிறது. இதைத்தான் காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்கார். இந்த உலகை ஆட்டி படைக்கும் மஞ்சள் பிசாசு அப்படிம்பார் தங்கத்தை. ஒரு மாபெரும் கிரகமான குருவின் கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகின் பொருளாதார ஜீவனமே இருக்கிறது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்றார் பொருளாதார மேதை காரல் மார்க்ஸ். அப்ப தங்கம் யாருடைய உலோகம்? குருவின் உலோகம். பெட்டியை நல்லா திறந்து வச்சுக்கோங்க, தங்கம் உங்களுக்கு கொட்டப்போகுது. இது கனவு அல்ல, நிஜம். திறந்து வச்சுட்டு தூங்கிடாதீங்க, அதுக்காக கஷ்டப்படுங்க. இங்கே தான் முக்கியமான விஷயமே. திறந்து வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு எங்கே தங்கம் கொட்டுதுன்னு நீங்கள் ஒன்றும் கொட்டலையே, உங்கள் கையில் இருக்குங்க. உங்களுக்காக நான் கையை நீட்ட முடியாது, நான் உழைக்க முடியாது. நீங்கள் உழையுங்கள், கையை நீட்டுங்கள். தங்கத்தை குரு பகவான் கொண்டு வந்து வைப்பார். குருவின் உலோகம் தங்கம். ஒருத்தருடைய ஜீவனத்தை, சம்பாத்தியத்தை, பணவரவை, பண பலத்தை நிர்ணயிப்பது ஜாதகத்தில் குரு. ஒன்று தெரியுமா? இந்தியாவில் வாழ்கிற சராசரி மக்கள் எல்லாருமே வறுமையில் பிறந்து வறுமையில் வாழ்ந்து வறுமையிலே இறந்து போகிறோம். பெரும்பாலான பேர் எந்த ஒரு சுகங்களையும் பார்க்காமல் இறந்து போகிறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவின் ராசி மகரம், அதிபதி சனி. நீதி, நேர்மை, இதையே நினைச்சு நம்ம மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடின உழைப்பாளியாக இருந்தாலும் நமக்கான முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் சனி பகவான் தான். இங்க வந்து அவர் சீர்தூக்கி பார்க்குறாரு. என்ன கர்ம வினைகளை நீங்க செஞ்சீங்க, முன் ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செஞ்சீங்க, என்ன நல்லது செஞ்சீங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பாவம் செய்தவர்களும் இந்தியாவில் வந்து பிறந்ததாக ஒரு ஐதீகம். அதுதான் சனி பகவான். இந்தியாவில் கஷ்டப்படுங்க அப்படின்னு கொண்டு வந்தது மாதிரி தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம்? விதியை நம்ம மதியால் வெல்லலாம். விதியை மதியால் வெல்லக்கூடிய விதி ஒன்று உள்ளது தெரியுமா? அப்போ கடின உழைப்பாளியாக நாம் இருந்தாலும், ஏழையாக பிறந்திருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாற வேண்டுமென்றால் இந்த குரு பகவான் மனசு வைக்கணும். அவருடைய அருளை நம்ம பெற வேண்டும். ஜாதகத்தில் நல்ல இடம் இல்லாமல் கொடூரமான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கோச்சார ரீதியாக குருதோஷம் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். குரு நீச்சமாகவோ பகை பற்றோ இருந்தால் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக நம்ம இருந்தாலும், எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துரோகங்களும் துயரங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கும். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை ஆழமாக புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு என்ன பண்ணோம்? குரு பகவானுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணணும், அவ்வளோதான். குருவே நமக, உன் காலடியிலே நான் கிடக்கிறேன், எல்லாத்தையும் சரி பண்ணு, என் உடலை வருத்தி கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு பரிகாரம். சரி, பரிகாரத்தால் என்ன நடக்கும்? பரிகாரங்கிறது உண்மையா? பல பேர் நம்பி இருக்க மாட்டீங்க. நம்பியவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள், நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்பியவர்கள், நம்பாத நம்மளை மாதிரி உள்ளவங்களாம் இன்றைக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நடக்காதா, இது நடக்காதா, இது நடக்காதா அப்படின்னு. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், செல்வம், பதவி, நல்ல நெறி, நன்னடத்தை, கருணை உள்ளம், தூய சிந்தனை, குழந்தை பாக்கியம், ஆழமான அறிவு, அதிர்ஷ்டம், கோடிக்கணக்கில் பணம், குணமுள்ள வாழ்க்கை துணை, பொன், தங்கம், சுகபோகம், அதிர்ஷ்டம், இது எல்லாமே குரு பகவானுடைய பார்வைப்பட்டால் தான் கிடைக்கும். அப்போ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களை. அப்போ நம்மளையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம். விழுந்துருவோம், நீயே கதி, நீயே விதி அப்படின்னு விழுந்துருவோம். ஜாதகத்தின்படி குரு பகவானின் பார்வை நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்வோம். தட்சிணாமூர்த்தியை வேண்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா குரு தோஷம் விலகும். இந்த தோஷங்கள், பாவங்கள், முன்ஜென்ம வினைகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ராசி நண்பர்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும், இன்பத்தையும், நிம்மதியையும், பணக்காசையும் அனுபவிக்க முடியல. அதனால் அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. இது வீட்டில் செய்கிற பரிகாரம் தான், ஆனால் வலிமையான பரிகாரம். ரொம்ப கஷ்டம் அப்படின்னா யாருக்கு?
நம்பாதவங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு ஈஸி. கடுமையான பரிகாரம் இது. ஆனால் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. இந்த துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் அனுபவிக்கவே மாட்டீங்க. இன்னும் 7 சந்ததியினருக்கு 7 ஜென்மத்துக்கும் புண்ணியத்தை சேர்க்கிற ஒரு அற்புதமான பரிகாரம் இது. நம்பிக்கையோட பரிகாரத்தை கேளுங்க. குரு பகவான் ஜாதகத்தில் வலிமை இழந்து இருந்தால் நம்ம சொன்ன அத்தனை கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னா சுக்கிலபட்சம் எனப்படும் வளர்பிறையில் நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு வியாழக்கிழமையில் வளர்பிறையில் ஆரம்பிக்கிற அந்த விரதம் தொடர்ந்து 16 வியாழக்கிழமை விரதம் இருக்கணும். அத்தனை அற்புதமான பலன்களும் கிடைக்கும். நம்ம சொன்ன அந்த செல்வங்கள் அனைத்துமே கிடைக்கும். கொஞ்சம் எங்களால் முடியும் அப்படின்னா 3 வருடங்கள் இடைவிடாமல் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா குரு பகவானின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பெரிய கிரகங்கள் நம்மளை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாலும் குரு பகவான் சமாதானம் செய்து அவர்களை அனுப்பி வைப்பார்கள். என்னுடைய பக்தன் எதுவும் செய்யாதீர்கள், அவ்வளவு பெரிய பரிகாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு நமக்காக போராடுவார் குரு பகவான். ஈஸ்வரனிடம் வரம் வாங்கி கொடுப்பார், எல்லா செல்வங்களும் கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த பரிகாரத்தை செய்யுங்க. குரு பகவானுக்காக வியாழக்கிழமை விரதம் எடுக்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 உறுதிமொழிகளை நீங்கள் எடுத்துக்கணும். 1 நம்பிக்கை, அதாவது குரு பகவானை நம்பி இந்த விரதம் நாங்கள் எடுக்கிறோம், அதற்கான செல்வங்களை குரு பகவான் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை 100% இருக்க வேண்டும். 2வது எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த விரதத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கணும். 3வது பெண்களுக்கான அந்த 3 நாட்கள் தவிர்த்து நீங்கள் விரதம் எடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த வியாழன் நிறுத்திட்டு அடுத்த வியாழன்லேருந்து உங்களது விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அதுபோல் ஆண்களுக்கு உடல் ஒத்துழைக்கல, சுத்தமாக முடியல அப்படின்னா அதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. அடுத்த வியாழக்கிழமையிலிருந்து எடுத்துக்கங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உடல் ஒத்துழைக்குது ஆனால் மற்ற சூழ்நிலை காரணம் காட்டவே கூடாது. இந்த விஷயத்தில் இந்த 3 உறுதிமொழிகளையும் எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம். சரி, எப்படி விரதம் இருக்கிறது? வளர்பிறை வியாழனில் ஆரம்பிங்க. ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உண்ணாமலும் எதுவும் அருந்தாமலும் குரு பகவானுக்குரிய நவக்கிரக கோலம், அதாவது கோல கட்டியால் இல்லை, பொடியால் இல்லை, மண் பொடியால் இல்லை, பச்சரிசி மாவால் கோலம் போடணும். நீங்கள் பச்சரிசி மாவை அரைச்சியும் கோலம் போடலாம், அதுபோல் பொடியாகவும் கோலம் போடலாம். ஆனால் பச்சரிசி மாவால் கோலம் போடணும். அந்த கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுக்குங்க. அடுத்தது வழக்கம் போல் கற்பூரம், அகர்பத்தி, சாம்பிராணி இது எல்லாமே இந்த வீடு முழுவதும் நமக்கு வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு பக்தியை நம்பிக்கை அளிக்கக்கூடிய வாசனைகள்லாம் இருக்கணும். வழக்கம் போல் ஏற்றிக்குங்க. அடுத்தது 3 தீபங்கள். குலதெய்வத்துக்கு, மகாலட்சுமிக்கு, குரு பகவானுக்கு. இந்த 3 தீபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தீபம் இழுப்ப எண்ணெயால் பஞ்சுதிரி வச்சு ஏற்றிக்கோங்க. இது குலதெய்வத்துக்கான தீபம். 2வது மகாலட்சுமிக்கு தீபம். சுத்தமான நெய்யை ஊற்றி தாமரைத்தண்டு திரிய வச்சு தீபம் ஏற்றணும். இது மகாலட்சுமிக்கான தீபம். 3வது தீபம் குரு பகவானுக்குரிய தீபம். 5 எண்ணெய் கலந்த பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், இழுப்ப எண்ணெய். இந்த 5 எண்ணெய் கலந்த தீப எண்ணெயை ஊற்றிக்குங்க. ஊற்றி அதில் மஞ்சள் திரி, கலர் திரியாகவும் வைக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் மஞ்சள் துணி, புது துணி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கிழிச்சு திரியாக வச்சுக்கோங்க. இந்த 3 தீபத்தையும் ஏற்றிக்குங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா தரமான பொருட்கள் இருக்கும்போது 100% உங்களுக்கான பரிகாரம் வெற்றி பெறும். குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தரமான பொருட்களாக இருக்கணும். கடமைக்கு புள்ள பெற்று காண்டாமிருகத்துக்கிட்ட கொடுத்த கதையாக தரமில்லாத பொருட்களை பயன்படுத்தி பரிகாரம் பழிக்கலை, ஜெயிக்கலை அப்படின்னு புலம்பக்கூடாது. தரமான பொருட்களாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா 100% அது நடக்கும். இது உறுதி. தரமான பொருள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குட் பேபி 90 43 68 86 26 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தரமான பொருட்களை வாங்கிக்கிங்க. பச்சரிசியால் செஞ்ச கோலமாவு கட்டி இருக்குது, பொடி இருக்குது. இதில் 9 பூஜை பொருட்களை கலந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதுவும் புதுமையாக செஞ்சுருக்காங்க. பஞ்சகாவிய அகர்பத்தி, பஞ்சகாவிய விளக்கு, அதுபோல் சுத்தமான நெய், பஞ்சதீப எண்ணெய், தீப எண்ணெய்,
அத்தனை பூஜை பொருட்களும் தரமான பொருட்களாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவைன்னா வாங்கிக்கிங்க, இல்லைனா அக்கம் பக்கத்தில் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கங்க, அது தப்பு இல்லை. இது ஒரு விளம்பரம் தான். ஆனால் தரமான பொருட்கள் மிக மிக முக்கியமானது. தரமான பொருட்களுக்கு செய்கிற செலவு 100 மடங்காக ஆன்மீகத்தில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பூஜையை நம்பிக்கையோட செயல்படுத்த ஆரம்பிங்க. 3 தீபத்தையும் ஏற்றி வச்சுக்கிங்க. எங்கே ஏற்றி வைக்கணும் அப்படின்னா, அந்த கோலம் விட்டுருக்கீங்கள, மேலே 2 கீழே 1 முக்கோண வடிவில் வச்சுட்டு, சரி எந்த பக்கம் பார்த்து நீங்கள் உட்காரணும் அப்படின்னா, நீங்கள் தெற்கு பக்கம் பார்த்து உட்காரணும். குரு பகவான் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை கோலத்துக்கு முன்னாடி வடக்கு பார்த்து வச்சுருங்க. குரு பகவானுக்கு உரிய திசை வடக்கு திசை. தீபத்தை ஏற்றி வச்சுக்கிங்க. இப்போ இந்த மந்திரத்தை தியானம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதாவது 2 மந்திரம் சொல்லுவேன், 2ல் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மந்திரத்தை எடுத்துக்கங்க. முதல் மந்திரம் ஓம் ப்ரீம் பிரகஸ்பதாயே நம. மனசில் அடி வயிற்றுலேருந்து வெளியில் வரணும், நம்பிக்கையோடு வெளியில் வரணும். அடுத்த மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. இந்த 2 மந்திரத்தில் ஒரு மந்திரத்தை தேர்வு செஞ்சுக்கிங்க. தேஷ்கால பத்ரா முறையின்படி அப்படின்னா இது ஒரு முறை ஜோதிடத்தில், ஆன்மீகத்தில். குருவின் அருளை பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை கலியுகத்தில் 2வது மந்திரத்தை இந்த பரிகாரம் முடியறதுக்குள்ளார நீங்கள் 76,000 முறை உச்சரிச்சிருக்கணும். முதல் மந்திரத்தை 19,000 தடவை உச்சரிச்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மந்திரத்தை எண்றதுக்கு ருத்ராட்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ருத்ராட்சம் கடக்கும் போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் எண்ணிக்கலாம். அப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் 76,000 முறை உச்சரிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1008 முறை சொல்லணும். அப்போ தான் உங்களால் இந்த விரதம் முடியும் போது 76,000 முறையோ அல்லது முதல் மந்திரமான 19,000 தடவையோ சொல்லி முடிச்சிருக்க முடியும். 2வது மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 கடவுள்களின் ஆசியையும் குருவின் முழு அருளையும் கொடுக்கக்கூடிய மந்திரம். முடிஞ்ச வரைக்கும் இந்த 2வது மந்திரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மும்மூர்த்திகளின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது காலையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மாலை வரைக்கும் எதையும் உண்ணாமல் தண்ணி குடிக்கலாம், குடிச்சிங்க. எதுவுமே சாப்பிடாம விரதம் இருங்க. மாலை அருகில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க, அங்கே சிவனை முதல்ல வணங்கிங்க. அடுத்தது நவக்கிரக சன்னதியை சுற்றி வாருங்கள். அதுக்கப்புறம் குரு பகவானுக்குரிய இடம் இருக்கும், தட்சிணாமூர்த்தி, அங்கே சந்தனம் மஞ்சள் இதை அபிஷேகமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியமாக செய்து வழிபடுங்க. லட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா மஞ்சள் நிறம். அடுத்தது ஆடைகள் அல்லது லட்டு இதை இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு கோவிலில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க. ஏன்னா குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் லட்டு இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த பொருளையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மஞ்சள், தங்கம், பருப்பு, துணி, மூல உப்பு, தூய நெய், மஞ்சள் பூக்கள், புஷ்பராகம் கற்கள், இல்லைனா ஆன்மீக புத்தகங்கள் இதை தானமாக கொடுக்கலாம். அது உங்கள் வசதிக்கேற்றது மாதிரி நீங்கள் கொடுங்க. அடுத்தது கோவிலில் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிடுங்கள். வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமை வரை, அதாவது 16 வியாழக்கிழமையோ அல்லது 3 வருடம் 158 வியாழக்கிழமையும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா குரு பகவானின் பூரண அருள் எதுவரைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே அவருடைய அருள் ஆசி கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா உங்களை அடிச்சிக்க இந்த பூலோகத்தில் யாருமே இல்லை. அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து உங்கள் காலடியில் போடுவார் இந்த குரு பகவான். முக்கியமாக இந்த 3 உறுதிமொழிகளை எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களையும் சேர்க்க முயற்சி பண்ணுங்க. இப்போ குரு பகவானின் பார்வை பலன்கள் என்ன? கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இங்கே நல்லா தோழிகள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. இங்கே நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கும் சொல்லப்பட்டவைகள் தான். இதில் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாமே உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் அது பொருந்தும். அந்தந்த நேரத்தில் ஏற்படுகிற பலாபலன்கள். அதனால் நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க, இது எங்களுக்கா உங்களுக்கா அப்படின்னு எப்பொழுதுமே யோசிக்காதீங்க. நம்ம வீடியோவில் உங்களுக்கும் சேர்த்து தான் அத்தனை பலன்களும் அத்தனை வார்த்தைகளும். இப்போ குரு பகவானின் பார்வை 3ஆம் வீட்டை பார்ப்பது. குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 3, 5, 7 இந்த வீட்டை பார்க்கிறார். கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்து
பல விதங்களிலும் அவமானங்களையும் தோல்வியையும் வேலை பறிப்பையும் துன்பங்களையும் துயரங்களையும் துரோகங்களையும் பாடங்களை கற்றுக் கொடுத்த குரு பகவான் இப்போது உங்களுடைய குணத்தை பார்த்து, அசராத உங்களை பார்த்து, நேர்மையான உங்கள் வாழ்க்கையை பார்த்து லாப வீட்டில் வந்து நுழைகிறார். அப்படின்னா என்ன? எதுலேயுமே லாபம் கிடைக்கிறது. உங்கள் கஷ்டத்தை விட, உங்கள் உழைப்பை விட அதிக வருமானத்தை, பலனை கொடுக்கக்கூடிய இடத்தில் வந்து அமர்கிறார். உங்கள் ஆழ்மனத்தில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும். இந்த 3ஆம் பார்வையால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நெடுநாள் ஆசையான வீடு, மனை இதெல்லாம் வாங்குவீங்க. வீடு கட்ட நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி முயற்சி செய்வீங்க. அது வெற்றியாகும். புது வேலைக்கு முயற்சி செய்யலாம். அதில் ஒரு நல்ல அற்புதமான யோகம் இருக்கிறது. நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும், ஆசைப்பட்ட இடத்துல வேலை கிடைக்கும், ஆசைப்பட்ட பதவியில் வேலை கிடைக்கும். உங்களது திறமைக்கேற்ற வேலை கிடைக்கிறது மிக முக்கியம். அதை பயன்படுத்தி கொள்வீர்கள். இல்லைனா கிடைக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல சேருங்க. அங்கே உங்களது திறமையை காட்டுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பணம் வந்து, பலன் வந்து சேரும். அயல்நாட்டில் வேலை கிடைக்கும். நல்ல வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு வந்தால் விட்டுறாதீங்க. உங்கள் கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சகோதரர்களுடைய ஆதரவு, அதுபோல் பார்த்தும் பார்க்காமலும் சென்று கொண்டிருந்த சொந்த பந்தங்களெல்லாம், உறவுகளெல்லாம் இனிமே உங்களது தரத்தை பார்த்து வழியே வந்து பேசுவார்கள். எல்லா கோபமும் குறையும். ஒரு அற்புதமான சிந்தனைகள், புதிய புதிய சிந்தனைகள் உங்கள் மனசில் இனிமேல் உதிக்கும். அதை கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அதுபோல் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும். அது உங்களுக்கு உந்து சக்தியாக, ஒரு எனர்ஜியாக அமையும். நீங்கள் எது செஞ்சாலும் இனிமேல் இடையூறு இல்லாமல் சுலபமாக நிறைவேறும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் வேலை மாற்றமும் இதெல்லாம் செஞ்சுப்பீங்க. உங்களுக்கு விருப்பமான இடத்துல. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை சச்சரவுகள், வேலை சம்பந்தமாக தூரதேசம், தூரமான இடத்துக்கு போய் இருந்தவர்கள் இப்போ ஒன்றா வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தை விட்டு என்றைக்குமே பிரியாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரித்து, எல்லாருக்கிட்டையும் அன்போட, நேர்மையோட, பாசத்தோட பழகுங்க. ஏன்னா ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு தோஷங்கள் இருக்குது. யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. அது பாவங்களாக வந்து நம்மக்கிட்ட சேரும். அதனால தான் குடும்பத்தோட சந்தோஷமாக முடிஞ்ச வரைக்கும் இருங்க. அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் விட்டு விலகி இருங்க. உங்களுடைய பண்பை, குணத்தை அது புரிய வைக்கும் அவர்களுக்கு. உறுதியான பல செயல்கள் செய்வீங்க. நிரந்தரமாக வருமானத்துக்கான வேலையை செய்வீங்க. நீங்கள் எந்த வேலை, எந்த தொழில், எந்த செயலில் ஈடுபடுறீங்களோ எல்லாமே மலமலன்னு நடக்க ஆரம்பிக்கும். டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பீங்க. அனாவசியமான செலவுகளை இனிமேல் செய்ய மாட்டீங்க. அதுபோல் உதவி செய்ய நினச்சி சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உதவியை இடம் பொருள் பார்த்து செய்யுங்க. தேவையானவர்களுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப முக்கியம் இது. நம்ம தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, நல்லவங்களாக இருக்காங்க, உயர்ந்தவங்களாக இருக்காங்க, நம்ம புகழ் பாடுறாங்க, எது சொன்னாலும் கேட்குறாங்க அப்படிங்கிற உதவியை விட இல்லாதவர்களுக்கு, தவிப்பவர்களுக்கு, துடிதுடிப்பவர்களுக்கு, துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களது உதவி சேர்ந்தால் அது மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும், பாக்கியத்தை சேர்க்கும். அதனால் தேவையறிந்து உதவி செய்யுங்க. இருந்தாலும் இந்த உதவிகளே உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்துவிடும். அதுபோல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சி அதிகரிக்கும். வெற்றி மேல் வெற்றி. எந்த விஷயத்தில் நீங்கள் கை வச்சாலும் அது கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். நம்ம சொன்னது மாதிரி தடைகளும் சிரமங்களும் நீங்கும். பிள்ளைகளுக்கு திருமணம், சுப நிகழ்ச்சிகள் செய்து வைப்பீங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா நல்ல தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கையும் லாபத்தையும் பெறுவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வேலையாட்கள் உங்களுக்கு சாதகமாக கஷ்டப்படுவாங்க. இனிமேல் அவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய குணம் உங்களுக்கு ஏற்படும், வரும். உத்தியோகத்தில் கடந்த ஓராண்டு காலமாக பட்ட அவஸ்தைகள், நெருக்கடிகள், அவமானங்கள் எல்லாமே நீங்கி பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த குரு மாற்றம் ஒதுங்கி ஒடுங்கி இருந்த உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது மட்டுமல்லாமல் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் புகழையும் தருவதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். எந்த தடைகள் இருந்தாலும், தடையை ஏற்படுத்தி இருந்தாலும், தடையாக இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை விலக்குவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து. வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் அதனால் வெற்றி, புகழ் உங்களுக்கு கிடைக்கும். தனிப்பட்ட திறமை வெளிப்படும். உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக இனிமே நிறைவேறும்.
அதுபோல் வியாபாரிகளாக இருந்தால் திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைப்பீர்கள். இனிமே நம்பிக்கையோடு உழைப்பீங்க, அதுதான் முக்கியம். இது வரைக்கும் எதுக்காக உழைக்கிறோன்னு தெரியாமலே உழைப்பீங்க. இனிமே நம்பிக்கையோடு உழைப்பீர்கள். அந்த உழைப்புக்கேற்ற முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு உழைக்கலாம். பலன் வர்றதுக்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களின் செயல்கள் வெற்றி பெறும். ஆனால் நண்பர்கள்ட்ட இருந்தோம், உறவினர்கள்ட்ட இருந்தோம் கொஞ்சம் உதவி கிடைக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் விலகியும் இருங்க. சில பேர் வேணும்னே நம்மளை செலவில் விடுவாங்க, அல்லது கடனில் கொண்டு போய் விடுவாங்க, சிக்கலில் மாட்டி விடுவாங்க, கோர்ட்டு கேஸு, இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கிறது. எச்சரிக்கையோடு செயல்படுவது அவசியம். அடுத்த பாலினத்தவர்களிடம் மிக மிக எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. நாம் உண்டு, நம் குடும்பம் உண்டு, நம் வேலை உண்டு, நம் தொழில் உண்டு, நம் வாழ்க்கை உண்டு, அவ்வளவுதான். இப்படி இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம். குரு பகவான் பார்த்துப்பார். ஏதாவது பிசிறு தட்டுச்சு அப்படின்னா கர்ம வினைகளை அனுபவிச்சே ஆகணும். அதுபோல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அரசு துறையில் வேலை செய்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தடைகள் உண்டு, குறைபாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே கவனத்தோடு செயல்படும் போது எல்லாமே சரியாயிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து கவனமோடு செயல்பட்டால் ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். அதனால் நிதானமாக பேசுறது, கோபம் அடையாமல் ஒரு வேலையை செய்கிறது, அனுசரித்து போகிறது, கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் ஊக்கப்படுத்துறது மிக நல்லது இந்த காலகட்டத்தில். அதனால் போக போக உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். பொறுமையோடு செயல்படணும், அவ்வளோதான். பிரச்சனைகளுக்கான தீர்வு ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதுபோல் 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சோர்வு, விரக்தி இதெல்லாம் விலகி புது தெம்பு பிறக்கும். கடினமான வேலையை கூட இனி எளிதாக முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வகையில் பணம் வந்து சேரும், பிரபலமாவீங்க. அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். மகன் மகளுடைய திருமண முயற்சிகள், கல்வி முன்னேற்றம், அதுபோல் காதணி விழா, அவங்களுக்கு வீடு கட்டுறது, அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அது செலவு பண்ணுறது, இப்படியான சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் இனிமேல் அடுத்தடுத்து நடக்க போகுது. எல்லாத்துக்கும் தயாராகிருங்க, உழைக்கிறதுக்கும் தயாராகிருங்க, உழைப்பின் மூலயமா கிடைக்கிற பலனை அனுபவிக்கிறதுக்கும் தயாராகிருங்க. கலைத்திறனை வெளிப்படுத்த ஒரு நல்ல அற்புதமான காலம். கற்பனை திறன் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறப்பாக இருப்பீங்க. பெண்களுக்கு புத்தாடை, அணிகலன்கள் இதெல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். மனைவியிடம் எதிர்பார்க்காமலே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பணவரவுக்கு எந்த குறையும் இருக்காது. அதே போல் மாணவ மாணவிகள்லாம் சிந்தித்து செயல்படுங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா தடை ஏற்படுத்த நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் ஜெயிச்சிடலாம். அதுபோல் இந்த 7ஆம் வீடு குரு என்ன செய்யும்? லாபஸ்தானத்தில் பார்க்குது. அப்போ குருவின் பார்வை சிம்மாசனத்தில் உங்களை அமர வைக்கப் போகிறது. சிங்க நடை போட்டு சிம்மாசனத்தில் அமரும் காலம் இது. முக்கியமாக வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம். உங்களுக்கான தனி இடத்தை பிடிப்பீர்கள். நான் தான் கிங்கு அப்படிங்கிறத சொல்லாமலே நிரூபிப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் உயர்வு கிடைக்கும். ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல சம்பவங்கள் இனிமேல் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும், இல்லைனா ஆச்சரியமாக இருக்கும், இல்லைனா ஏற்கனவே இதெல்லாம் கேட்டு கேட்டு எதுவுமே நடக்கலையேங்கிற ஒரு கோபம் இருக்கலாம். நம்பிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க. நம்பலை அப்படின்னா கோபம்தான் வரும். அதுக்கு நானும் பொறுப்பில்ல, இந்த குரு பகவானும் பொறுப்பல்ல. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்க்குற வேலையில் திடீர் ப்ரொமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அப்படின்னா என்னங்க, திடீர்னு டிஎல் ஆகுது, இல்லை மேனேஜர் ஆகுது, இப்படி ஏதாவது ஒரு பதவி உங்களுக்கு அமர்த்தும் இந்த குரு பயிற்சி. அதுபோல் லாப வீட்டை பார்க்கறதுனால புது தொழில் தொடங்குவீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், பணம் உங்களை தேடி வரும். இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிங்க. இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பார்க்கறதுக்கு தான் மிகப்பெரிய பரிகாரம் மாதிரி இருக்கும். ஆனால் நாம் சொன்ன இந்த குரு பகவானுக்குரிய பரிகாரம் உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்களில் நீங்கள் கணக்கு பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சின்ன பரிகாரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் பல சந்ததியினருக்கு செல்வங்களை சேர்த்து வைக்கணும், சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்புறம் எல்லாமே மாறிவிடும். எத்தனை பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் குரு பகவான் அதை சரி செய்வார். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். கடன் வேண்டாம்,
மனசில் யாருக்கும் கெடுதல் நினைக்க வேண்டாம். எல்லார் மீதையும் அன்பு செலுத்துவோம், உண்மையாக இருப்போம், உண்மையாக உழைப்போம், 4 பேருக்கு உதவி செய்வோம். நம்ம சொன்னது மாதிரி இதை எல்லாமே நீங்கள் முறைப்படுத்தினீங்க, சரி பண்ணீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களும் 100க்கு 100% நடக்கும். இதுதான் விதி, இது பிரபஞ்ச விதி, இது பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஃபார்முலா அப்படின்னே சொல்லலாம். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதுபோல் எல்லாவற்றிற்கும் பெரிய தலம் குருதலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். ஏன் அது பெரிய பரிகாரம் தலம் அப்படின்னா, குரு பகவானுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருள் உபதேசம் கொடுத்த தலம். பிரணவ மந்திரங்களுக்கான உரைகள், சந்தேகங்கள் தீர்க்கப்பட்ட இடம் அதுதான். அது மாதிரி பிரம்ம ரகசியத்தை முருகனிடம் இருந்து அறிந்த இடமும் திருச்செந்தூர் தான். எவ்வளவு பெரிய இடம் பார்த்தீங்களா? அதனால குருவிற்கெல்லாம் குருவாக விளங்குபவன் திருச்செந்தூர் முருகன். அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள், மிகப்பெரிய பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் நீங்கள் அடைவீங்க. இந்த குரு பெயர்ச்சியை முழு நம்பிக்கையோடும் முழு முயற்சியோடும் பயன்படுத்திக்க பாருங்க, செயல்பட ஆரம்பிங்க. வெற்றி நமதே, வெற்றி நிச்சயம்.